ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எஸ், இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி செஷனில் பயோமாலிகுல்ஸ் உடைய லெசன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? பயோமாலிகுல்ஸில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது, அதில் மோனோசாக்கரைட்ஸில் என்னென்ன கண்டென்ட்லாம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தோம். இந்த மோனோசாக்கரைட்ஸில் நம்ம குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சரை கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நல்ல ரெஸ்பாண்டான ஒரு ஆன்சர்ஸ் வந்துச்சு, டெக்ஸ்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட், இதே ஃப்ளோவில் நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸில் ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த ஆலிகோசாக்கரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து டைசாக்கரைட்ஸ், அப்புறம் ட்ரைசாக்கரைட்ஸ், அப்புறம் பாலிசாக்கரைட்ஸ் போகும். நம்ம டைசாக்கரைட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப டைசாக்கரைட்ஸ்னா என்ன? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைசாக்கரைட்ஸ், ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்தது தான் டைசாக்கரைட்ஸ் இல்லையா? ரைட். அப்போ டைசாக்கரைட்ஸ்னா என்ன? அதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல எபிமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ், அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ண இல்லையா? அதையும் இதோட சேர்த்து நான் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ எபிமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் a கீட்டோ ஹெக்ஸோஸ். இது வந்து என்னதுமா? ஒரு கீட்டோ ஹெக்ஸோஸ். அதாவது செகண்ட் கார்பன்ல கீட்டோன் குரூப் இருக்கு. இதுல எத்தனை ஐசோமரிக் கார்பன் இருக்கு? தட் மீன்ஸ் கைரல் கார்பன் இருக்கு அப்படின்னா 1 2 3. So 3 isomeric carbon, that means chiral carbon. So that 3 isomeric carbon என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிரியேட் பண்ணும். நமக்கு ஃபார்முலா 2n ஃபார்முலா. So இந்த 3 chiral carbon, it forms 8 isomers of fructose. 8 isomers of fructose. அந்த 8 isomers நான் எப்படி பிரிக்கலாம்னா 4 D ஐசோமராகவும் 4 L ஐசோமராகவும் பிரிக்கலாம். 4D and 4L ஐசோமர்ஸ். சோ என்ன ஃப்ரக்டோஸ் அப்படிதான் சொல்றோம். பட் ஃப்ரக்டோஸ்னா எப்படி இருக்கு? முதல்ல ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? பாருங்களேன். ஃப்ரக்டோஸ் டெர்மினல் கார்பன் ரெண்டுமே என்னது? பிரைமரி ஆல்கஹால். தென் செகண்ட் கார்பன் வந்து ஒரு கார்பனைல் கார்பன். தென் தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் மூணுமே செகண்டரி ஆல்கஹால். ஸோ தட் செகண்டரி ஆல்கஹால்ல OH குரூப் உடைய ரொட்டேஷன். ஸோ இது வந்து ஒரு லீவோ ரொட்டேட்டரிங்கிறனால எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த OH இந்த பக்கம் வரும், தென் அகைன் இந்த H இந்த பக்கம் வரும், OH இந்த பக்கம் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இப்படி டேர்ன் ஆகும்போது எவ்வளவு ஐசோமர் கிரியேட் பண்ண முடியும்னா 8 ஐசோமர் கிரியேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் 4 ஐசோமர்ஸ். தட் அந்த 4 ஐசோமர்ஸ் உடைய நேம் என்ன? இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. பட் ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக, நம்ம வித்யாலட்சுமி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ரைட், கவனிங்க. இது ஒரு நிமோனிக் வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா சைக்கோஃப்ராங்கி ஷார்ட்டானியா, சைக்கோஃப்ராங்கி ஷார்ட்டானியா அப்படின்னு சொல்லலாம். சைக்கோ அப்படின்னு என்னன்னா சைக்கோஸ். சைக்கோஸ்னா சைக்கோனா என்னதுமா? சைக்கோஸ் இல்லையா? சைக்கோனா சைக்கோஸ். இங்க பாருங்க, சைக்கோஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த another isomer of fructose. Isomer means same molecular formula, different structural formula. That structuralல அந்த ஆப்டிக்கல் கார்பன்ல மட்டும் ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ரைட், இதான் ஃப்ரக்டோஸ். இதான் நம்ம பார்த்த ஃப்ரக்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸ்ல என்ன இருக்கு? இது ஒரு பிரைமரி கார்பன், இது ஒரு பிரைமரி கார்பன். இந்த பிரைமரி கார்பன் மேல இருக்கக்கூடிய OH ரைட் சைடுல இருந்தா அது D ஐசோமர், லெஃப்ட் சைடுல இருந்தா L அதே மீன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல. சரிங்களா? இங்க தேர்ட் கார்பன்ல OH எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடுல இருக்கும், ரைட் சைடுல ஹைட்ரஜன் இருக்கும். ஃபோர்த் கார்பன்ல OH ரைட் சைடுல இருக்கும், ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடுல இருக்கும். இப்போ இதுல தேர்ட் கார்பனும் ரைட் சைடுல வந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது தேர்ட் கார்பனோட OH ரைட் சைடுல வந்துச்சுன்னா இதுவும் OH. ஸோ ஆல் த OHs group or directional same அப்படின்னா அதுக்கு பேர் சைக்கோஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சைக்கோஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஃப்ரக்டோஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட். அடுத்தது சார்போஸ். சார்போஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஃபோர்த் கார்பனுடைய OH மட்டும், தேர்ட் கார்பனுடைய OH அண்ட் ஃபிஃப்த் கார்பனுடைய OH இட்ஸ் ரைட் சைட்லயும், ஃபோர்த் கார்பனுடைய OH லெஃப்ட் சைட்லயும் இருந்துச்சுன்னா அதனுடைய பேர் சார்போஸ். ரைட். நெக்ஸ்ட் டாகடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டாகடேஸ் அப்படிம்பாங்க. டாகடேஸ் அப்படின்னா என்னன்னா, தேர்ட் கார்பனுடைய OHம் ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல, ஃபோர்த் கார்பனுடைய OH ரெண்டுமே லெஃப்ட் சைட்ல, ஃபிஃப்த் கார்பனுடைய OH வந்து ரைட் சைடு. இந்த ஃபிஃப்த் கார்பனுடைய OH வந்து அது என்ன மீனிங்? ஒன்லி D சிஸ்டம் ஆர் L சிஸ்டம். இட்ஸ் a ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ரைட். அதுல பாருங்க, L சைக்கோஸ் அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் சைடுல இருக்கும். அந்த ஃபிஃப்த் கார்பனுடைய OH வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். அதே மாதிரி L ஃப்ரக்டோஸ், L சார்போஸ், L டாகடோஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா,
PFST அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம். P for psycho Frankie shortania, psychos, Frankie fructose, short sorbose, tania டாகட்டோஸ். இப்படி நிமோனிக் ஒரு வேர்டை நம்ம அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். சரிங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 8 ஐசோமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ். 8 ஐசோமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கண்டென்ட் வந்து டைசாக்கரைட்ஸ். வாட் இஸ் மீன் பை டைசாக்கரைட்ஸ்? டைசாக்கரைட்ஸ்னா என்ன சார்? டைசாக்கரைட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? டைசாக்கரைட்ஸ் இஸ் நதிங் பட் disaccharides are the sugars that yield 2 molecules of monosaccharides. ரெண்டு monosaccharide, that means ஒரு குளுக்கோஸ் ஒரு ஃப்ரக்டோஸ் ரெண்டு சேர்ந்தது தான் என்னது? ஒரு monosaccharides. சரிங்களா? அப்ப ரெண்டு monosaccharides ஆட் ஆகணும். குளுக்கோஸுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா? குளுக்கோஸ்க்கு என்ன சொன்னோம்? ஆல் அலைட் கைஸ் கெட் மிக் 20. அதாவது அல்லோஸ், அல்ட்ரோஸ், குளுக்கோஸ், குளோஸ், கேலக்டோஸ், மேனோஸ், அயோடோஸ். சரிங்களா? இதெல்லாம் என்னது? குளுக்கோஸ் உடைய ஐசோமர்ஸ். இந்த ஐசோமர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம படிச்சது. இதெல்லாம் தான் அதனுடைய எபிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிமர்ஸ் என்னது? அந்த கைரல் கார்பனுடைய ஆப்டிகல் ரொட்டேஷன். கவனிங்க, இந்த எபிமர்ஸ்ங்கிறது தான். இந்த எபிமர்ஸ்ங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சுகர் டிஃபரிங் இந்த கார்பனுடைய ரொட்டேஷன். சோ தட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கார்பனுடைய ரொட்டேஷன்னால நேம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நாட் ஓன்லி நேம், ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி கூட சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு ஃப்ரக்டோஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா? பட் அதுல ஃபார்ம் ஆகிற டாகட்டோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷட்டிலா இருக்கும். தட் மீன்ஸ் லோ கிளைசெமிக் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? இந்த டாகட்டோஸ்ங்கிறதெல்லாம் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், பட் ரொம்ப லோ சுகர் கண்டென்ட், டேஸ்ட் லோ சுகர் டேஸ்டா இருக்கும். காரணம் ஒன்றும் இல்லை, அதுல இருக்கக்கூடிய அந்த எபிபரிக் கார்பனுடைய ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. இந்த டைசாக்கரைட்ஸ்ல ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் ஒன்னா சேரும் போது அந்த ஹைட்ராலிசிஸ், டியூரிங் த ஹைட்ராலிசிஸ்ல நமக்கு என்ன ஆகுது? மோனோசாக்கரைட்ஸ் இட்ஸ் கிவிங் டு 2 molecules of monosaccharides. அந்த 2 molecules of monosaccharides ரெண்டுமே it's getting from disaccharides. இது எதுல நடக்கும்? கேட்டலிஸ்ட் அப்படின்னா dilute acids or enzyme. நிறைய இடத்துல ஆசிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? ரியாக்ட் பண்ணோம். preparation of glucose, பழைய வீடியோ நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். preparation of sucrose, fructose, அதில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. preparation of fructoseல என்ன பண்ணிருக்கிறோம்? சுக்ரோஸ்ல இருந்து கிடைக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். சுக்ரோஸ் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம், பட் அது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட்ஸ். தென் சேம் வே குளுக்கோஸ் கூட அதே மாதிரி கிடைக்கும் நமக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஆர் என்சைம் கூட ஆட் பண்ணுவாங்க. இன்வெர்டேஸ். ஃப்ரக்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு டைசாக்கரைட், அதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம். சரிங்களா? அப்போ சிலது என்சைம் மூலமா கன்வெர்ட் ஆகும், ஹைட்ராலிசிஸ் நடக்கும். இதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா, மோனோசாக்கரைட் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CnH2O பவர் N. இது ஜெனரல் மோனோசாக்கரைடுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. டைசாக்கரைட் வரும்போது ஒண்ணு இல்ல, -1 அவ்வளவுதான். ஒரு வாட்டர் மாலிகுல் கம்மியா இருக்கும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் ஆட் பண்ணும்போது அதுல ஒரு வாட்டர் மாலிகுல் கம்மியா இருக்கும். லிசன், குளுக்கோஸ் எவ்வளவு? C6H12O6 பிளஸ் ஃப்ரக்டோஸ் எவ்வளவு? அதே C6H12O6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண அளவு சொல்லுங்க. C12H24O12. இதுல நான் ஒரு வாட்டர் மாலிகுல் கம்மி பண்ணணும். N-1 ஒரு வாட்டர் மாலிகுல் கம்மி பண்ணணும். எவ்வளவு வாட்டர் மாலிகுல் கம்மி பண்றது அப்படின்னா C12H2O எடுத்துக்கிறோம். அப்போ H2 போச்சுன்னா 22, O எவ்வளவு? ஒரு O போச்சுன்னா O11. அப்போ C12H22O11 that is the disaccharide உடைய மாலிகுலர் ஃபார்முலா. டைசாக்கரைடு உடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது அப்படின்னா C12H22O11. இதுதான் என்னது? டைசாக்கரைடு உடைய ஜெனரல் மாலிகுலர் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ ஆக்சைடு லிங்கேஜ் ஆர் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னா என்னன்னா 2 anomeric carbon. Anomeric carbon means எப்போ anomers வருது? சைக்ளிக் ரிங்கா கன்வெர்ட் ஆகும்போது anomers வருது. சரிங்களா? 2 anomeric carbon அப்படின்னா 1 monosaccharides it's combined with another monosaccharides இருக்கக்கூடிய hydroxyl group. அதுல ஒன்னு monosaccharide anomeric carbonல இருக்கக்கூடிய aldehyde carbon or ketone carbon. So aldehyde carbon or ketone carbon, it is making bond formation or oxide bridge between another cyclic carbon இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப். அதுதான் என்னது அப்படின்னு சொன்னா டைசாக்கரைட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. C12H22O11 சுக்ரோஸ்க்கு அதே மாலிகுலர் ஃபார்முலா தான். லாக்டோஸ். லாக்டோஸ் என்ன தெரியுங்களா? லாக்டோஸ் இஸ் பால் மில்க் பவுடர். நம்ம பால் பவுடர்ல இருக்கு இல்லைங்களா? கிளைகோஜன் 1, கிளைகோஜன் 2,
இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, செர்லாக் 1, 0 அந்த வேல்யூஸ் எல்லாமே லாக்டோஜன். இந்த லாக்டோஸ். நெக்ஸ்ட் மால்டோஸ். மால்டோஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பார்லி, அதாவது இந்த நம்ம ராகி கூழ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சத்து மாவு கஞ்சி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல கிடைக்கக்கூடியது மால்டோஸ். சரிங்களா, மால்டோஸ் எனர்ஜி, ஸோ எனர்ஜி சோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டைசாக்கரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சுக்ரோஸ். மொத்தம் 3 டைசாக்கரைட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு சுக்ரோஸ், இன்னொன்னு லாக்டோஸ், another one மால்டோஸ். சொல்லுங்க, 1 செகண்ட் சொல்லுங்க. சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். இப்போ நம்ம சுக்ரோஸ் பத்தி பார்க்கலாம். சுக்ரோஸ் டைசாக்கரைட்ல சுக்ரோஸ் பத்தி பார்க்க போறோம். சுக்ரோஸ் எதுல சார் கிடைக்கும்? சுக்ரோஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் டேபிள் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? அதை டேபிள் சுகர். இட் இஸ் அப்டைன்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அக்கர்ஸ் ஃப்ரம் சுகர் கேன் அண்ட் சுகர் பீட்ஸ். சுகர் கேன், கரும்புல தான் சுக்ரோஸ் வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா, ரைட். அப்போ இந்த சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்றேன், அதாவது C12H22O11 நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணி உடைக்கும் போது C6H12O6 குளுக்கோஸ் ஆகும், C6H12O6 ஃப்ரக்டோஸ் ஆகும் கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதை நீங்க சுக்ரோஸ் எப்படி சார் ஃபார்ம் பண்ண முடியும்? 2 மோனோசாக்கரைட்ஸ் கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிறதா ஒரு டைசாக்கரைட். ஒரு டைசாக்கரைட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா we can get 2 monosaccharides, but these 2 monosaccharides can join together, it form one disaccharides. The disaccharides it need invertase அப்படிங்கிற ஒரு என்சைம். சோ ஒரு என்சைம் தேவை, ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட். பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் கூட வச்சுக்கலாம். ரைட். சுக்ரோஸ் உடைய மியூட்டா ரொட்டேஷன், குளுக்கோஸ்க்கு எவ்வளவு மியூட்டா ரொட்டேஷன்? +52. தட் மீன்ஸ் பிளஸ் வந்தாலே அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் மீன்ஸ் clockwise. அப்ப பிளான் போலரைஸ் லைட்டை அந்த மாலிகூல்குள்ள அந்த சாம்பிள்குள்ள பாஸ் பண்ணும்போது, அந்த சாம்பிள் சொல்யூஷனுக்குள்ள பாஸ் பண்ணும்போது ரைட் சைடுல டர்ன் பண்ணுச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ. அந்த சொல்யூஷனுக்குள்ள, தட் மீன்ஸ் இப்ப சுக்ரோஸ் சொல்யூஷன் பாருங்களேன், சுக்ரோஸ் சொல்யூஷன் ஆல்சோ பிளஸ், தட் மீன்ஸ் சுக்ரோஸ் அண்ட் குளுக்கோஸ் போத் ஆஃப் தம் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. சரிங்களா. while the ஃப்ரக்டோஸ் பாருங்களேன், ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லீவோ ரொட்டேட்டரி, தட் மீன்ஸ் -92.4. இதெல்லாம் மியூச்சுவல் ரொட்டேஷன், மியூட்டா ரொட்டேஷன். அப்படி மியூட்டா ரொட்டேஷன் என்னது? ஒரு ஆல்பா ஃபார்ம் பீட்டா ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது, தென் பீட்டா ஃபார்ம் ஆல்பா ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. இப்படி கன்வர்ஷன் நடக்குது பாத்தீங்களா, டியூ டு த கன்வர்ஷன், தட் இஸ் கால்ட் மியூட்டா ரொட்டேஷன். அப்போ அங்க ஆப்டிகல் ரொட்டேஷன் நடக்கும். எந்த கார்பன்ல? ஆனோமரிக் கார்பன்ல நடக்கும். அந்த ஆனோமரிக் குளுக்கோஸ் சொன்ன இல்லையா, OH மேல இருந்ததுன்னா பீட்டா ஃபார்ம், OH கீழ இருந்ததுன்னா ஆல்பா ஃபார்ம் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, படிச்சோம் இல்லையா. டியூரிங் ஹைட்ராலிசிஸ் பாருங்க, டியூரிங் ஹைட்ராலிசிஸ் சுக்ரோஸ் இஸ் த ஆப்டிகல் ரொட்டேஷன் of the reaction. sucrose உடைய optical rotation reaction பாத்தீங்கன்னா reaction mixture changes from dextro to levo. சரிங்களா. சுக்ரோஸ் எப்போ? ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும். இப்போ இண்டிவிஜுவலா நீங்க ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா சுக்ரோஸ் இஸ் a dextrorotatoryன்னு சொல்றோம். அதனுடைய மியூட்டா ரொட்டேஷன் எவ்வளவு? +66.6 டிகிரின்னு சொல்லலாம் இல்லைங்களா. பட் அதுவே நம்ம ஒரு ஆனோமரிக் கார்பனை வச்சு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்றோம். அப்ப சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அது சுக்ரோஸ் வந்து இன்வெர்ட்டா கன்வெர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் இன்வெர்ட் மீன்ஸ் அங்க லீவோ ரொட்டேட்டரி தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஃப்ரக்டோஸ்க்கு வந்து -92 டிகிரில அது ரொட்டேட் பண்ணுது. ஸோ அதனால இன்வெர்ட்டா கன்வெர்ட் ஆகிறதுனால, தட் மீன்ஸ் அதனுடைய ஆப்டிகல் ரொட்டேஷன் எல்லாமே இன்வெர்ட் ஆகிறதுனால we can convert to சுக்ரோஸ் டெக்ஸ்ட்ரோல இருந்து லீவோவா கன்வெர்ட் ஆகுது. எப்போ? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வரும்போது. the sucrose is also called invert sugar அப்படின்னு சொல்லுவாங்க. invert sugar, that means optical rotation invert ஆகும். சரிங்களா. இப்போ ரைட் சைடுல இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் சைடுல ஆகும், லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா ரைட் சைடுல ஆகும். தட் மீன்ஸ் அதான் சுக்ரோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். சரி, ரைட். இதுதான் சுக்ரோஸ் உடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். the cyclic structure of சுக்ரோஸ் என்னென்னலாம் ஃபார்ம் ஆனது சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் சேர்ந்தது? இது ஒரு குளுக்கோஸ். இப்போ இந்த OH இங்க இருக்கு. சரி, நான் உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன், கவனிங்க, வரைஞ்சு காட்டுறேன். அதாவது ஆல்பா டி குளுக்கோஸ் பிளஸ் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இரண்டுமே நம்ம ஜாயின் பண்றோம். சரிங்களா. ஆல்பா டி குளுக்கோஸ் எப்படி வரையலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இட்ஸ் அ பைரனோ ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இது, அண்ட் இது 5th கார்பன் C5, இது C1. C5ல யார் இருக்காங்க? CH2 OH மேல, தென் H கீழே. சரிங்களா. 4th கார்பன்ல OH கீழே, H மேல. அதே OH மேல வந்துச்சுன்னு சொன்னா அது பேரே வேற, அது குளுக்கோஸ் இல்ல, அது கேலக்டோஸ். ரைட். நெக்ஸ்ட் 3rd கார்பன்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH கீழே இருந்ததுன்னா ஆல்பா, H மேல இருக்கும். 2nd கார்பன்ல
OH again OH கீழே இருக்கும், ரைட் சைடில் இருக்கும், H மேலே இருக்கும். தென் தேர்ட் கார்பனில் OH மேலே இருக்கும், H கீழே இருக்கும். சரி சார், இதில் எது சார் அனோமெரிக் கார்பன் அப்படின்னா இதுதான் அனோமெரிக் கார்பன். தட் அனோமெரிக் கார்பன் மீன்ஸ் இந்த C1 கார்பன் இது என்னவா இருந்துச்சு? ஆல்டிகைட் குரூப்பா இருந்துச்சு. என்ன குரூப்பா இருந்துச்சுன்னு சொல்லுங்க? ஆல்டிகைட் குரூப். குளுக்கோஸ் உடைய சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் வரையலாமா? குளுக்கோஸ் உடைய சைக்கிளிக் CHO. தென் இங்க பாருங்க, குளுக்கோஸ் உடைய சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. என்ன இருக்கு? CHO, then CH, OH, then CH, OH, then COH, H, then COH, H, then CH2OH. ஸோ மேலே இருந்த இந்த கார்பனைல் கார்பன் ஆல்டிகைட் குரூப் இதுதான் ஆக்சிடைஸ்டு குரூப். இதை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா ஆல்கஹாலாக மாறும். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணாரு? ஆல்டிகைட் குரூப்பை எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா? ஸோ ரைட், இந்த ஆல்டிகைட் குரூப் தான் இப்படி எனக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது. இந்த ஆல்டிகைட் குரூப் தான். அது என்ன காரணம்? சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இது C5, இந்த கார்பன்ல இருக்கிற ஆக்சிஜனும் இதுல இருந்து ரியாக்ட் ஆகிறதுனால இங்க சைக்கிளிக் செயின் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுதான் சைக்கிளிக் ரிங் ஃபார்ம் ஆனது. சோ அப்போ இது ஆல்டிகைட் கார்பன். என்ன கார்பன் மாதிரி? ஆல்டிகைட் கார்பன். தட் ஆல்டிகைட் கார்பன் இஸ் கால்ட் அனோமெரிக் கார்பன். இங்க சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த கார்பன் தான் மெயின் ஆனதுனால இந்த அனோமெரிக் கார்பன். இந்த OH கீழே இருந்த ஆல்பா, இது OH மேல பண்ணது பீட்டா. ரைட். நெக்ஸ்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் a furanose ஃபார்ம். furanose என்னது? 5 கார்பன். ஓகேங்களா? இது ஃப்ரக்டோஸ். இதுல ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்? ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் CH2OH. ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், கொஞ்சம் கவனிங்க. CH2OH, then second carbon C double bond O, then third carbon CH right side la, OH left side la, then COH right side la, fourth carbon H left side la, then fifth carbon COH right side la, H left side la, last la CH2OH. இதுதான் ஃப்ரக்டோஸ். சரிங்களா? இதுல என்ன பண்ணுச்சு? செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும், இந்த செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனுக்கு நடுவுல ஒரு சைக்கிளிக் செயின் ஃபார்ம் ஆச்சு. அந்த செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பன் நடுவுல ஃபார்ம் ஆன சைக்கிளிக் செயின் தான் என்னது? இது ஃபிஃப்த் கார்பன், இது என்னதுமா? செகண்ட் கார்பன். சரிங்களா? அப்ப இந்த செகண்ட் கார்பன் தான் கீட்டோன். சோ அதனால அது வந்து என்னது? அனோமெரிக் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல செகண்ட் கார்பன்ல யார் இருக்கிறாங்க? ஒரு பக்கம் CH2OH இருக்காங்க, another side இது என்னவா மாறும்? இது OH ன்னு மாறும். அப்போ OH கீழே இருந்தா ஆல்பா, OH மேல இருந்துச்சுன்னா பீட்டா. சரிங்களா? தென் தேர்ட் கார்பன்ல என்னது? C3ல என்ன இருக்காங்க? C3ல OH லெஃப்ட் சைடுல, அப்ப மேல அப்வர்ட்ஸ், ஹைட்ரஜன் ரைட் சைடுல, சோ அதனால டவுன்வர்ட்ஸ். ஃபோர்த் கார்பன்ல OH எப்பவுமே என்னது? கீழ் பக்கம் இருக்கும். ஸோ OH இங்க கீழே, H இங்க மேல. ஸோ ஃபிஃப்த் கார்பன்ல CH2OH மேல, தென் ஹைட்ரஜன் இங்க கீழே. சரிங்களா? இது ஆல்பா டி ஃப்ரக்டோஸ். இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்? பீட்டா டி ஃப்ரக்டோஸ் தான் ரியாக்ஷன் தேவை. ஸோ அதனால என்ன பண்றேன்? இந்த CH2OHங்கிறத இப்போ நான் இது என்ன பண்றேன்? இடம் ரொட்டேட் ஆயிடுச்சு. அனோமெரிக் கார்பன் OH மேல போயிடுச்சு, CH2OH கீழே. இதுதான் மியூட்டா ரொட்டேஷன். அப்போ இது என்னது? இது பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இது என்னதுமா? பீட்டா டி ஃப்ரக்டோஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது C1, அதாவது C1 கார்பன் ஃபார் alpha D glucose and C2 carbon for beta D fructose. அப்ப C1 C2ங்கிறது இதுதான் அனோமெரிக் கார்பன் ஃபார் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்ல C2 தான் அனோமெரிக் கார்பன். அப்ப ரெண்டு அனோமெரிக் கார்பன் என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணணும். ரெண்டு அனோமெரிக் கார்பன் எங்க இருக்குது? C1 இந்த சைடுல இருக்குது, C2 அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்குது. பட் நான் இது என்ன பண்ண போறேன்? இங்க டியூ டு த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது நான் என்ன சொல்லிக்கிறேன்? இது இன்வெர்ட் சுகர்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இது அப்படியே இன்வெர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் இன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, லிசன், நல்லா கவனிங்க, கிளியரா கவனிங்க. இப்போ இந்த C5ங்கிறது என்ன மாறுது? இது அப்படியே இந்த பக்கம் மாறின மாதிரி, ரொட்டேட் ஆனது மாதிரி. இங்க பாருங்க, இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இது என்ன பண்றேன்? அப்படியே ரொட்டேட் பண்றேன். இது இன்னும் ஃபிளிப் பண்ணோம்னு வச்சுங்களேன். இப்போ ரொட்டேட்னா எப்படி பண்ணலாம்? இருங்க ஒரு செகண்ட். இங்க பாரு, இன்வெர்ட் எக்ஸ். இப்போ என்ன ஆகுது? இப்படி ஃபிளிப் பண்ணா என்ன ஆகுது? நீங்களே பாருங்களேன். C5 இங்க வந்துருச்சு,
C2 இங்க வந்துருச்சு. தெரியுதா? C2 ல என்ன இருக்குது? பட் அகைன் கவனி, லிசன், நல்லா கிளியரா கவனிங்க. இது OH, இங்க OH, OH மேல இருக்குது, CH2 OH கீழே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இதை இன்வெர்ட் X, இது இன்வெர்ட் பண்றேன். சரி, இல்ல இன்வெர்ட் Y கொடுக்கலாமா? இல்ல இன்வெர்ட் X இதுதான். இப்போ இந்த பக்கம் நான் அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா C2 இங்க, OH மேல, CH2 OH கீழே. சரிங்களா? தென் அகைன் சோ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய அப்போ இது அப்படியே டைரக்டா திரும்பும் போது ஆப்டிகல் ரொட்டேஷனும் திரும்பும். அப்ப ஆப்டிகல் ரொட்டேஷன் திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க, நல்லா கிளியரா நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த C5ங்கிறது என்னவா மாறுது? C2 அப்படின்னு மாறுது. C5 என்னவா கன்வெர்ட் ஆகுதுமா? this is called C2. C2 இப்படி வருது. அப்போ OH கீழே வருது, CH2 OH மேல போயிடுச்சு. கரெக்ட். C3 இதுதான் C3. C3 ரிட்டர்ன் வரும்போது OH கீழே வந்துச்சு, H மேல போயிடுச்சு. இது C3. C4 என்னது? C4ல என்ன இருந்துச்சு? இது C4. ஃபர்ஸ்ட் C4 இருந்துச்சு இல்லையா? H மேல இருந்துச்சு, OH கீழே இருந்துச்சு. இப்போ OH மேல போயிடுச்சு, H கீழே வந்துருச்சு. C5ல என்ன இருந்துச்சு? இது ஃபர்ஸ்ட் C5 இருந்துச்சு, இங்க H கீழே, CH2 OH மேல இருந்துச்சு. இது அப்படியே மாறி இப்போ இந்த CH2 OH மேல போயிடுச்சு. H கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? கவனிங்க, இங்க H, இங்க என்னது? CH2 OH. ஸோ அப்படியே உல்டாவா சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இது என்னது? இது C5 ஃபிஃப்த் கார்பன், C5 கார்பன். இது C6, இது C6, இது C1. சரிங்களா? அப்போ நான் என்ன நடக்குது இங்க ஆனோமரிக் கார்பன், இது C1 குளுக்கோஸ், C2 ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் என்ன ஆயிடுச்சு? இன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் சுகர் இங்க கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. எப்படி கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது? இங்க இருக்கக்கூடிய OHம் இந்த OHலயும் வாட்டர் மாலிகுல் வெளியில போயிடுச்சு. வாட்டர் மாலிகுல் வெளியில போன என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. So this is that glycosidic bond. இதுதான் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ். ஓகேவா? ரைட், பார்க்கலாமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ்? ரைட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுக்ரோஸ்ல அப்படியே இன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரைட், இன்வெர்ட் ஆகும்போது பாருங்க, பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். ரைட் ரைட் ரைட். இங்க ஒரு என்ன பண்ணோம்? இந்த CH2 OH மேல இருந்துச்சு இல்லையா, அது கீழே தானே வரணும். CH2 OH கரெக்ட். CH2 OH அப்புறம் இங்க H வரும். சரிங்களா? C5ல இங்க H வரும். கரெக்ட். இது எப்பவுமே ஆப்போசிட்ல தான் இருக்கும் நமக்கு. சேமா இருந்தா ஆல்பா. ரைட், பீட்டாக்கு வரும்போது இங்க பாருங்க, ஆல்பா டி கிளைகோபைரனோஸ். ஆல்பா டி இட்ஸ் a glucose-னா சுகர் இல்லையா? ஆல்பா டி கிளைகோபைரனோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ். பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ். இது பாருங்க, இது C2, இது C3, C4, C5. பட் ஆக்சுவலி ஃப்ரக்டோஸ் இப்படி இருக்காது. இன்வெர்ட் ஆனதுனால ஃப்ரக்டோஸ் இப்படி மாறுச்சு. ஓகேங்களா? அதனால தான் இது இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? இது ஆல்டிகைட் குரூப்பா இருந்தது, இது கீட்டோன் குரூப்பா இருந்துச்சு. இது C1, இது C2, C3, C4, C5, then again C6. அப்போ C1 கார்பனுக்கும் C2 கார்பனுக்கு நடுவுல என்ன ஃபார்ம் ஆச்சு? C1 கார்பனுக்கும் C2 கார்பன் நடுவுல ஒரு ஆக்சைடு பிரிட்ஜ். தட் ஆக்சைடு பிரிட்ஜ் இஸ் கால்ட் கிளைகோசிடிக் பாண்ட். அந்த கிளைகோசிடிக் பாண்ட் நடந்ததுனால இதுதான் சுக்ரோஸ். தட் இஸ் மீன் பை இன்வெர்ட் ஆகி நடந்ததுனால இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றோம். ரைட், கவனிங்க. இன் சுக்ரோஸ்ல C1 of alpha D glucose is joined to C2 of C2 means ketone carbon. So keto carbon இது என்னது? ஆல்டிகைட் கார்பன். சரிங்களா? கீட்டோ கார்பன், ஆல்டிகைட் கார்பன். அப்போ கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு பேரு ஆல்பா 1,2 கிளைகோசிடிக் பாண்ட். ஆல்பா 1,2 glycosidic bond. Since both carbonyl carbons are that carbonyl carbons, என்ன carbonyl carbons? இங்க பாருங்க, இதுல இந்த ஆல்டிகைட் குரூப் இருக்குங்க, இதை நான் என்ன பண்றேன்? ரெடியூஸ் பண்றேன். ரெடியூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இது ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஆல்டிகைட் ரெடியூஸ் பண்ண ஆல்கஹால் ஆகும். கீட்டோன் ரெடியூஸ் பண்ணாலும் ஆல்கஹாலா மாறும். இந்த கீட்டோன் ரெடியூஸ் பண்ண என்னவா மாறும்? ரிடக்ஷன் மீன்ஸ் என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதுவும் என்னவா மாறும்னா ஆல்கஹாலா மாறும். சரிங்களா? ஏற்கனவே ஃப்ரக்டோஸ்ல இப்ப ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோடியம் அமால்கம் ரெடியூஸ் பண்ணா சார்பிட்டால், மேனிட்டால் அப்படின்னு ரெடியூஸ்டு சுகர்ஸ் கிடைக்கும். ரெடியூஸ்டு சுகர்ஸ் கிடைக்கும். ஸோ எபிமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ்க்கு அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 4 கார்பன்மே, அதுல வந்து 3 ஐசோமர்ஸ்ல 4 கார்பன்மே என்ன ஆயிரும்? கைரல் கார்பனா கன்வெர்ட் ஆகும். சரி, ரைட், கவனிங்க. இப்போ இது ரெடியூஸ்டு ஃபார்மா இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த ரெடக்ஷன் குரூப் அப்படின்னு சொன்னாலே
எல்லாமே இதுவும் ஆல்கஹால், இது மட்டும் கீட்டோன். இதையும் ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணனும்னா ரிடக்ஷன் பண்ணனும், ரெடியூஸ் பண்ணனும். இது ஆல்டிஹைட், மத்த எல்லாமே ஆல்கஹால். இதையும் ரெடியூஸ் பண்ணாதான் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். சோ அப்ப ரெடியூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு கார்பன்மே இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணதுனால இங்க நோ மோர் ரெடியூசிங் குரூப்ஸ் இல்ல. ரெடியூசிங் குரூப்ஸ் இல்லாதனால இத நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, கிளைகோசிடிக் both carbonyl groups, carbons are reducing groups are involved in the glycosidic bond. Involved in the glycosidic bond, so the sucrose is called non-reducing sugar. Sucrose further நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் அப்ப சுக்ரோஸ் என்ன சொல்லலாம், இன்வெர்ட் சுகர்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இட்ஸ் கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், another டைசாக்கரைட் பார்க்க போறோம். இன்னொரு டைப் ஆஃப் டைசாக்கரைட் என்னது அப்படின்னா லாக்டோஸ். லாக்டோஸ் என்னது, மில்க் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. பால் பவுடர்னு சொன்னோம் இல்லையா, அதான் மில்க் சுகர். சோ மில்க் சுகர்னா என்னது, லாக்டோஸ் இட்ஸ் ஹைட்ரலைஸ் பண்றோம். என்னவோ மாத்திரம் என்ன லாக்டோஸ்க்கு இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a beta D galactose and beta D glucose. beta D galactose. Galactose என்னது, இட்ஸ் another epimer of glucose. another epimer of glucose. சார் நீங்க galactose கொஞ்சம் சொல்லுங்க சார். சிம்பிள். பாருங்க, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எழுதலாமா, CHO COH ரைட் சைடுல, H லெஃப்ட் சைடுல. எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நல்லா என்ன பண்ணணும், நீங்க அதை கத்துக்கணும். சரிங்களா? ரைட், CH2OH இது வந்து குளுக்கோஸ். சிம்பிளா சொல்ல போனா இது என்னதுமா, குளுக்கோஸ். இப்போ இந்த குளுக்கோஸ்ல எபிமர்ஸ் என்னது, இந்த ஐசோமரிக் கார்பன், இந்த கைரல் கார்பனுடைய ரொட்டேஷன். கைரல் கார்பனுடைய ரொட்டேஷன். எத்தனை கைரல் கார்பன்னா 4 கைரல் கார்பன். இது 1, இது 2, 3, இது 4th கார்பன். சோ இந்த 4th கார்பன்ல இருக்கக்கூடிய OH ரைட் சைடு லெஃப்ட் சைடுலயும் ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடுலயும் இருக்குச்சுன்னா, ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கேலக்டோஸ். This is called, what is it, galactose. Glucose தான். குளுக்கோஸ்ல இந்த 4th ஐசோமரிக் கார்பன், ஐ மீன் எபிமெரிக் கார்பன் will rotate. இது ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேலக்டோஸ். இதுக்கு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா எப்படி இருக்கும், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், குளுக்கோஸ் உடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அதேதான். பைரனோஸ் ஃபார்ம். C1ல ஆல்பா அப்படின்னா OH கீழே, H மேல. C1 C2ல செகண்ட் கார்பன் OH கீழே இருக்கும், ஹைட்ரஜன் மேல. ஏன்னா ரைட் சைடுல இருக்கும் அதனால கீழே. தேர்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் இங்க, OH இங்க. அதுவே குளுக்கோஸா இருந்தா OH ரைட் சைடுல இருக்கு இல்லையா, அப்போ OH நான் கீழே எழுதி இருப்பேன். இப்ப கேலக்டோஸ் அதனால இங்க H இங்க, OH மேல. தென் 5th கார்பன்ல ஹைட்ரஜன் இங்க, தென் CH2OH மேல. சரிங்களா? இதுதான் என்னது, குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் இல்ல, இப்ப இது என்னது, கேலக்டோஸ். அது என்ன கேலக்டோஸ், OH கீழே இருக்கிறதுனால ஆல்பா டி கேலக்டோஸ். ஆல்பா டி கேலக்டோஸ்னு சொல்லுவேன். சரிங்களா? ஆல்பா டி கேலக்டோஸும் திரும்ப ஆல்பா டி குளுக்கோஸ். ஆல்பாவா பீட்டாவா, பாருங்க, ஆல்பானா நம்ம ஆல்பா எடுத்துக்கிறோம், பீட்டா டி கேலக்டோஸ். சிம்பிள். பீட்டானா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, பீட்டானா என்னது, OH மேல இருக்கும், ஹைட்ரஜன் கீழே இருக்கும். சரிங்களா? ஹைட்ரஜன் இங்க கீழே இருக்கும். இதுதான் என்னது, இது ஆல்பா இல்ல, இது என்னது, பீட்டா டி கேலக்டோஸ். இட்ஸ் a பீட்டா டி கேலக்டோஸ். ஓகேங்களா? ஒரு பீட்டா டி கேலக்டோஸும் இன்னொரு பீட்டா டி குளுக்கோஸும் ஆட் ஆகுது. சரிங்களா? ஒரு பீட்டா டி கேலக்டோஸும் ஒரு பீட்டா டி குளுக்கோஸும், அதுதான் லாக்டோஸ். அப்போ இதுல பாருங்க, லாக்டோஸ்க்கு என்ன சொல்லலாம், பீட்டா டி கேலக்டோஸ். கேலக்டோஸ் பாருங்க, OH மேல போயிடுச்சு, H. இது என்னது, C1 C2 C3 C4 C5 C6. தென் குளுக்கோஸ் உங்களுக்கே தெரியும், அதே அகைன் C1 பீட்டாங்கிறனால மேல, C2 C3 C4 C5 C6. அப்ப எந்தெந்த கார்பன்ல கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இது பீட்டாங்கிறனால OH மேல இருக்கும், கேலக்டோஸ்ங்கிறனால OH கீழே இருக்கும். இந்த OH இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போனதுனால ஃபார்ம் ஆன ஆக்சைடு பாண்ட் தான் என்னது, அதுதான் இந்த கிளைகோசிடிக் பாண்ட். சரிங்களா? சோ இது என்னது, இட்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ வெர்டிகலா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்வெர்ட் வெர்டிகலா, ஐ மீன் ஹரிசாண்டலா கனெக்ட் ஆயிருக்குது, டயகனலா. சரிங்களா? ரைட், இதுக்கு பேர் தான் லாக்டோஸ். லாக்டோஸோட ஐயூபிஏசி நேம் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பீட்டா டி கேலக்டோ பைரனோசைல்.
beta D galactopyranosyl 1,4. 1,4, what's the meaning of 1,4? 1,4 is nothing but it's a glycosidic bond. The glycosidic bond between two carbons. The two anomeric carbons, இதுல ஒரு aldehyde group என்ன ஆயிடுச்சு? aldehyde groupல தான் anomeric carbon கன்வெர்ட் ஆச்சு. C1, இதுலயும் C1, பட் இந்த C1 என்ன ஆயிடுச்சு? C4 இருக்கக்கூடிய கார்பன்ல என்ன ஆயிடுச்சு? கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணதுனால 1,4 பீட்டா அகைன் டி குளுக்கோபைரனோஸ். மறுபடியும் சொல்லலாமா? பீட்டா டி கேலக்டோபைரனோசைல் 1,4 பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். பீட்டா டி கேலக்டோபைரனோசைல் அண்ட் 1,4 பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். சரி சார், இது இப்ப ரெடியூசிங் சுகரா நான் ரெடியூசிங் சுகரா அப்படின்னா இது என்னவா மாறி இருக்குது? ஆல்டிகைடா இருந்தது, இப்ப என்னவா மாறிச்சு? ஆல்கஹாலா மாறி இருக்குது. எப்போ? எதனால? ஆனோமரிக் ஸ்ட்ரக்சர் வந்ததுனால, ஐ மீன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்ததுனால. அப்போ என்ன ஆயிருச்சு? ஆல்டிகைட் ஆல்கஹாலா மாறி இருக்கிறதுனால, ஆல்டிகைட் எப்போ ஆல்கஹாலா மாறும்? ரெடியூஸ் ஆனதா ஆல்டிகைட் வில் ரெடியூஸ் ஆல்கஹால், ஆல்டிகைட் வில் ஆக்சிடைஸ்ட் ஆசிட் இல்லையா? அப்ப ஆல்டிகைட நான் ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹாலா மாறும். அப்ப இந்த சுகர் பேர் என்ன சொல்லலாம்னா ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அது பேர் என்ன சொல்லலாம்ப்பா? ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இங்க பாருங்க, இட் ரீடைன்ஸ் த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. என்ன ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி? ஆல்டிகைட் குரூப் இருக்கு. இதுல பீட்டா டி குளுக்கோஸ்ல ஆல்டிகைட் குரூப் என்னவா மாறி இருக்கு? ஆனோமரிக் CH-OH மாறி இருக்கு. சரிங்களா? அகைன் இது என்னது? ஒரு கிளைகோசிடிக் பாண்டா மாறி இருக்குது. அதனால இதைத்தான் என்ன சொல்றோம்? ரெடியூஸ் ஆனது இது இருக்கு, இந்த கார்பன் இருக்கிறதுனால, ரெடியூஸ் ஆகி இருக்கிறதுனால இட்ஸ் a ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, சுக்ரோஸ்க்கு என்ன சொன்னோம்? நம்ம சுக்ரோஸ் பார்த்தோம்னா அது இன்வெர்ட் சுகர்னு சொன்னோம். சுக்ரோஸுடைய பேர் என்ன சொல்லலாம்? IUPACல ஆல்பா டி குளுக்கோபைரனோசைல். IUPAC சொல்றதை விட ஆல்பா பீட்டா வந்து ஒன் நம்பர் வந்தா தான் IUPAC வரும். ஆல்பா டி குளுக்கோபைரனோசைல் பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோசைடு. பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோசைடு. சார் இங்க ஏன் சார் 1, 2 நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா நோ நீட். ஏன்னா ரெண்டுமே ஆனோமரிக் கார்பன் தான் ஜாயிண்ட் ஆயிருக்குது. சரி, அதை மென்ஷன் பண்ணல. வேற இடத்துல ஏதாவது ஒரு ஆனோமரிக் கார்பன், இட் இஸ் பாண்ட் கிளைகோசிடிக் பாண்ட் வித் another குரூப் கார்பன், இட்ஸ் நாட் ஆனோமரிக் கார்பன். ரெண்டுமே ஆனோமரிக் கார்பன் அப்படிங்கும்போது C1 C2 அது ரெண்டுமே அது நான் ரெடியூசிங் சுகரா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப லாக்டோஸ்ல பாத்தீங்கன்னா, லாக்டோஸ்ல ரெண்டு ஆனோமரிக் கார்பன்ல ஒரு ஆனோமரிக் கார்பன் see listen பாருங்க, லாக்டோஸ்ல இது ஆனோமரிக் கார்பன், இது நான் ஆனோமரிக் கார்பன். ஐ மீன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன கார்பன் இதுதான் C1 தான். C1 குளுக்கோஸ்லயும் சரி கேலக்டோஸ்லயும் சரி C1 ரெண்டுமே ஜாயின் பண்ணா அப்ப இன்வெர்ட் ஆயிருக்கும். அப்ப அது இன்வெர்ட் சுகர் ஆகும், அது நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். பட் இங்க இந்த ஆனோமரிக் கார்பன் அப்படியே இருக்கு, ரீடைன் ஆயிருக்குது, பாண்டிங் கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணல. அதனால C1 and C4 ரெண்டும் ஜாயின் பண்ணதுனால இது ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஆல்பா டி கேலக்டோபைரனோசைல் 1,4 பீட்டா டி குளுக்கோபைரனோஸ். ரைட். அனதர் இன்னொரு டைசாக்கரைட். சோ என்னென்ன பார்த்தோம்? சுக்ரோஸ் பார்த்தோம், லாக்டோஸ் பார்த்துட்டோம். இன்னொன்னு பார்க்கற வந்து மால்டோஸ். அது எதுல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பார்லி சுகர். அதை வந்து நம்ம பார்லி சுகர் அப்படின்னு சொல்லுவோம். மால்ட் சுகர் பார்லில இருந்து கிடைக்கக்கூடியதுதான். சரிங்களா? இப்ப இந்த பார்லி சுகர், இந்த மால்டோஸ் எப்படி கிடைக்கும்? ஸ்டார்ச். இப்ப பார்லி கஞ்சி, பார்லி கோதுமை, பார்லி கஞ்சின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து ஸ்டார்ச் இருக்கும். அதுல அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நீ சாப்பிட்ட, நம்ம சாப்பிட்டோம் பார்லி கஞ்சி அல்லது பார்லி சுகர் பார்லி இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுல ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் வந்து அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அதை உடைச்சு டைஜஸ்ட் பண்ணும்போது, ஹைட்ராலைஸ் பண்ணி சிம்பிள் மாலிகுல்ஸா உடைக்கும் போது இட் இஸ் கன்வெர்ட் இன்டு மால்டோஸ். தென் மால்டோஸ் திரும்ப உடைக்கும் போது என்னவா மாறும்? அதே சேம் தான், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ். அந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புல எனர்ஜியா இருக்கும். சரிங்களா? மால்டோஸ் அப்படின்னா என்னது சார்? மால்டோஸ் அப்படிங்கும்போது அப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வருமா சார்னு கேட்டா இல்ல. குளுக்கோஸ் அகைன் இன்னொரு குளுக்கோஸ் தான் வரும். ஃப்ரக்டோஸ்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்குல்ல, ஸ்வீட் ஸ்மெல் வரும், ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். பட் குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகும். எப்படின்னு பாருங்க, மால்டோஸ் இஸ் கம்பைன் வித் ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் அனதர் ஆல்பா டி குளுக்கோஸ். ரெண்டு ஆல்பா டி குளுக்கோஸ் ஜாயின் பண்ணி 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு ஆனோமரிக் கார்பன் of 1 alpha D glucose to react with C4th carbon of another unit. That is not anomeric carbon. C4th carbon of another carbon, since one of the glucose has no
ஒரு கார்பன்ல இந்த 4th கார்பன் வர இடத்துல அனோமரிக் கார்பன் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, எப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன், ஆல்பா டி குளுக்கோஸ் ரியாக்ட் வித் another ஆல்பா டி குளுக்கோஸ். வரைஞ்சு பார்க்கலாமா? ஆல்பா டி குளுக்கோஸ் எப்படி வரையலாம்? ஆல்பானா என்ன பண்ணணும்? OH C1ல OH கீழே இருக்கணும், ஹைட்ரஜன் மேல இருக்கணும். சரியா? செகண்ட் கார்பன்ல OH எப்பவுமே கீழே, H மேல. தேர்ட் கார்பன்ல OH மேல, H கீழே. குளுக்கோஸ்ங்கிறனால OH கீழே இருக்கணும். அதுவே OH மேல இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் என்னமா மாறிடும்? கேலக்டோஸா மாறிடும். C5ல CH2OH குரூப் மேல, தென் ஹைட்ரஜன் கீழே. இது என்னது? ஆல்பா டி குளுக்கோஸ். அகைன் another ஆல்பா டி குளுக்கோஸ். இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸ் இருக்கு. ஸோ இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸ் நான் இங்க வச்சுக்கிறேன். See, one alpha D glucose, it is react with another alpha D glucose. ரெண்டுக்கு நடுவுல ஒரு glycosidic bond ஃபார்ம் ஆகுது. ரெண்டுக்கு நடுவுல என்ன ஃபார்ம் ஆகுதுமா? ஒரு glycosidic bond ஃபார்ம் ஆகுது. வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆக்சிஜன், இது glycosidic bond. இந்த glycosidic bond தான் நான் என்ன சொல்றேன்? இதுல இது C4th கார்பன், இது C ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ 1,4 கிளைகோசிடிக் பாண்ட். இதுல ஆனோமரிக் கார்பன் ஆல்டிகைடா இருந்த ஆனோமரிக் கார்பன் கிளைகோசிடிக் பாண்ட் ஆயிடுச்சு. இதுல ஆல்டிகைடா இருந்த ஆனோமரிக் கார்பன் இன்னும் அப்படியே ஆல்கஹாலாவே இருக்குது. சோ அதனால இது ரெடியூஸ்ட் ஆகி தான் அப்படி இருக்குது. That mean that it's a reducing sugar. இதுதான் மால்டோஸ். இதுதான் என்னதுமா? மால்டோஸ். மால்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஆல்பா டி குளுக்கோஸ், இது C1, இது C2, C3, C4, C5, C6. Again same, C1 anomeric carbon அப்படியே இருக்குது, C2, C3, C4, C5, then C6. அப்ப C4th கார்பனும் C first கார்பன், இது anomeric carbon. ஒரு anomeric carbon react with another anomeric carbon react ஆகல, 4th கார்பன்ல glycosidic bond formation பண்ணதுனால இது 1,4 glycosidic bond alpha. இது ஆல்பா டி குளுக்கோஸ், ஆல்பா டி குளுக்கோஸ். அப்படி பேர் எப்படி வைக்கலாம்? ஆல்பா டி குளுக்கோபைரனோசைல் 1,4 ஆல்பா டி குளுக்கோபைரனோஸ். So this is that the name of maltose. Okay, உங்களுக்கு சுக்ரோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், மால்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், தென் லாக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க இந்த வீடியோஸை. நீங்களும் அதே மாதிரி படிக்கும்போது நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட் பத்தி பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோஸ் நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.